இப்போ இந்த நியாய தத்துவம் கிட்டத்தட்ட 1200வது வருஷம் நாதமுனியுடைய அவதார வருஷம் இப்போ தான் கொண்டாடினான். அந்த ரீதியில் சங்கராச்சாரியருக்கு அப்புறம் ராமானுஜருக்கு முன்னாடி அப்படிங்கிற ரீதியில் ஸ்ரீமன் நாதமுனிகள் எழுந்தொள்ளினார். அவரை பற்றி விசேஷமாக எல்லாருக்கும் தெரியும். நமக்கு இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் முதல் ஆச்சாரிய நம்மாழ்வாருக்கு அப்புறம் அவர் தான் இல்லையா? அப்போது 1200 வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட காட்டுமன்னார் கோயிலுக்கு வீரநாராயணபுரம் அப்படின்னு சம்பிரதாயத்தில் திருநாமம். அங்கே ஸ்ரீ ரங்கநாதன் அப்படின்னு அவருடைய திருநாமம். ரங்கநாதன்கிற ஏகதேசத்தில் நாதன்கிறத வச்சுட்டு தான் நாதமுனிகள் அப்படின்னு சொல்கிறோம்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். ஏன்னா நாமைக்க தேசே நாமகிரகணம் அப்படின்வா. அந்த மாதிரி ரீதியில் வசுதேவர், அப்படி வசுதேவருக்கு வசுன்னு பேர் உண்டு அப்படின்னு வரும். வசூர் வசுமன சத்தியா சாஸ்திரமத்து வரும். அந்த மாதிரி அப்புறம் நியாய தத்துவ யோக ரகசியம் அப்படின்னு 2 கிரந்தங்கள் சாதிச்சிருக்கான்னு தெரியாது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் நேரம். நியாய தத்துவத்தில் பார்த்தோமானால் பாதகா அவர் சொன்னார் இல்லையா, இது எங்கெங்கே வரும் அப்படிங்கிறது ஓரளவு கண்டுபிடிக்க முடிஞ்சதுக்கு காரணமே சுவாமி தேசிகன். அவர் என்ன பண்ணுவாங்க கேட்டால், ஒரு விஷயத்தை கோட் பண்ணும்போது ததுக்தம் நியாய தத்துவே கரணபாதே அஷ்டமாதிகரணே அப்படின்னு சாதிவார். அப்புறம் ஞான பாதே பிரமாத்திரு பாதே நியாய தத்துவத்தில் இருக்குன்னு மட்டும் சொல்லாமல் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதும் கூட சேர்த்து சுவாமி தேசிகன் சொல்லியிருக்காருங்கிறது ஒரு பெரிய லாபம் நமக்கு. அதை வச்சு பார்த்தா தான் இந்த மாதிரி 4 பாதம் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஏன்னு கேட்டால் கரணபாதம்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், பிரமேய பாதே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் சுவாமி. அப்படி பார்த்தானா பாதம்னு சொன்னாலே 4 ஒரு பங்கு, 1/4 பங்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் 4 பாதம் வச்சா தான் ஒரு கிரந்தம். அதனால் அந்த கிரந்தத்தை 4 பாதமாக பிரிச்சிருக்கார் என்று தெரியுது. அஷ்டமாதிகரணே அப்படின்னு ஒரு இடத்துல சாதிக்கிறார். அதை வச்சு பார்த்தான்னா இது அதிகரணமாக பிரிச்சிருக்கார் நாதமுனிகள் அப்படின்னு தெரியுது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாதத்திலையும் 8 அதிகரணம் இருக்கலாம். ஏன்னா 8க்கு மேலே அவர் சொல்லலை. அதனால் 8 அதிகரணம் இருக்கலாம். இல்லை அதிகரணங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன கூட இருக்கலாம், 8 6 அந்த மாதிரிலாம் கூட இருந்திருக்கலாம். ஆனால் 4 பாதங்கள் அது அப்படின்னு நமக்கு கரணபாதே அப்படின்னும் பிரமேய பாதேனும் பிரமாத்திர பாதேனும் அங்கங்கே சுவாமி தேசியன் சொல்லியிருக்கு. அப்படின்னால இந்த மாதிரி 4 பாதங்கள் இருக்குன்னு தெரியும். ஒரு கிரந்தம், அதுவும் ஒரு தரிசன கிரந்தம், ஒரு ஃபிலாசபி, அது பூர்த்தி ஆகணும்னா என்னென்ன வேணுமோ மொத்தமும் இதில் இருக்குது என்று தெரியுது. இப்போ ஞானபாதம் அப்படின்னா அதில் பிரமாணங்கள், ஞானம்னா என்ன, பிரமாணம் என்ன, ஸ்வயம் பிரகாசம் என்ன, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. கரணபாதத்தில் கரணங்கள்னா இந்திரியங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். இல்லை கரணம்னு பிரமாணத்தை சொல்லியிருக்காருன்னு கூட இருக்கும். அடுத்து பிரமேய பாதம் தான் விஷயங்களை பற்றி. அடுத்து பிரமாத்திரு பாதகா அப்படின்னு வரைச்ச ஜீவாத்மா பரமாத்மா இவர்களை பற்றியான ஒரு பாதமாக அது இருக்கு. நியாய தத்துவத்தில் முதல் ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தம் சம்பிரதாயத்தில். பல ஆச்சாரியர்கள் இந்த ஸ்லோகத்தை எடுத்திருக்கா. நாதமுனிகள் பண்ண மங்கள ஸ்லோகம் இது. யோ வேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதः தம் பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரச்சக்ஷ்மஹே அப்படின்னு ஸ்லோகம். காஞ்சிபுரத்தில் மந்திரபுஷ்பத்தில் சொல்லுவார், அடிக்கடி இந்த ஸ்லோகத்தை சொல்லுவார்கள். இப்போது சிவன் நாதமுனிகள் முதல்ல மங்கள ஸ்லோகமாக இதை சாதிக்கும்போது அழகாக நமக்கே தெரியுமில்லை, மங்கள ஸ்லோகத்தோடு தான் ஆரம்பிப்பா எல்லாரும். தம் பிரணம்யா ஹரின்னு சொல்லும்போது நம்ம சித்தாந்தத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுக்குற. ஏன்னா ஹரி எம் ஹரந்தம் அணு எந்தி தேவாக வேத மந்திரம். ஹரினாலே எல்லாரையும் ஹரதி ஐச்சுண்டு போகிறவர் அப்படின்னு அர்த்தம். தேவர்களை எல்லாம் தம் வழியில் நடத்தி கொண்டு போகினவர், சேதனா சேதன நியாமகாக அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையும் நியமனம் பண்ணி தன் வழியிலே நடத்தி கொண்டு போகிறவர் அப்படிங்கிற அர்த்தத்துலாம் ஹரின்னு. ஏன் காத்தால எழுந்த உடனே ஹரிநாம ஸ்மரணம் பண்ணணும் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னு கேட்டான்னா நம்மளை நடத்தின்னு போன முடியும் அவர். அதனால் காத்தால் எழுந்த உடனே ஹரி, வேடிக்கை ஒருத்தர் சொல்ல, காத்தால் எழுந்த உடனே டோன்ட் பி ஹரி பட் பி வித் ஹரி அப்படின்னு. அது வேகமாக போகும், வேகம் ஒரு பதட்டம்லாம் கூடாது. ஏன்னா மெல்ல எழுந்து தானே ஆண்டாள், மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவம், எழுந்து கச்சா மெல்ல எழுந்துக்கணும், அப்புறம் ஹரி என்ற பேரறவம் அப்படின்னு. அப்போ தம் பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரச்சக்ஷ்மஹே அப்படின்னு ஒரு சின்ன ஸ்லோகம். எவ்வளோ சின்ன ஸ்லோகம், சீமானுங்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஸ்லோகம். ஆனால் நிறைய விஷயம் இருக்குது இந்த ஸ்லோகத்தில். இல்லையே பின்னாடி இருக்குது. அதாவது யோவேத்தி பகவான் சர்வஜன், யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா. சர்வம் வேத்தினா எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் மாத்திரம் இல்லை, பிரத்யக்ஷேன எல்லாம் பிரத்யக்ஷமாக தெரியும்.
நம்மள மாதிரி கிடையாது. நமக்கு இப்போ இந்த ரூமில் இருக்கிறது மட்டும்தான் பிரத்யட்சமாக தெரியும், வெளியில் என்ன நடக்கிறதுங்கிறது தெரியாது. ஆனால் பகவானுக்கு சகலமும் பிரத்யட்சமாக தெரியும். சதா அப்படின்னா எப்பவுமே தெரியும் பிரத்யட்சமாக. அதாவது இன்னைக்கு ஒன்று தெரியும் நாளைக்கு ஒன்று தெரியும் அப்படிலாம் கிடையாது, எப்பவுமே தெரியும். ஸ்வதஹா அப்படின்னா ஸ்வயமாக தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு கண் இருந்தால் அதை கண்ணால் தான் பார்க்க முடியும், காதால் தான் கேட்க முடியும், இந்திரியங்களை வச்சுட்டு தான் நமக்கு ஞானம் வரும். ஆனால் பகவானுக்கு அப்படி கிடையாது. இந்திரியங்கள்லாம் இல்லாமல் எப்போவுமே சுயமாகவே எல்லாம் தெரியும். அப்படின்னா யுகபத்து அப்படின்னா ஒரே சமயத்தில் எல்லாம் தெரியும், அட் ஏ டைம்னு அர்த்தம். இது கூட நம்மளால் முடியாது. ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு சமயத்தில் ஒரு ஞானம் தான் வரும், ரெண்டு ஞானம் வராது. அப்படிங்கிற சித்தாந்தத்தை எல்லாருமே ஒத்துண்டிருக்கான். நையாயிகள், மீமாம்சகால், வேதாந்திகள் எல்லாரும் ஒத்துண்டிருக்கான். அட் ஏ டைம் ஒருத்தனுக்கு ஒரு இதில் பெரிய விசாரமே பண்ணிருக்கா நியாய சாஸ்திரத்தில். அது எப்படி, நாங்கள் வீடியோ ஆடியோ ரெண்டு ஆடியோவும் கேட்டுருக்கோம், வீடியோவும் பார்த்துட்டுருக்கோம். அப்போ கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், ஒரே சமயத்தில் ரெண்டு ஞானம் வருது அப்படின்னா கிடையாதுன்னுக்காவா? இப்படி வராது. உங்கள் மனசு அவ்வளோ வேகமாக போகிறதுன்னு அர்த்தம். கண்ணுக்கும் காதுக்கும் மனசு வேகமாக போயின்னு இருக்கு. அதனால்தான் அது அப்படி பண்ணால் நமக்கு இது வரும், ஆயாசம் வரும், மனசில் பிரயாசம் வரும். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே சமயத்தில் பார்க்கணும் கேட்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனசை அதில் ஈடுபடுத்துகிறோம். இல்லாட்டா நடக்காது. ஈடுபடுத்தி அத்தனை வேகமாக போய் வரும்படியெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கு. இது நம்ம இந்த உதாரணம் தான் கொடுத்துருக்கோம் இல்லையா? நியாய பாஷ்யத்தில் ஒரு உதாரணம் கொடுத்துருக்க. ஒரே சமயத்தில் 5 இந்திரியமும் வேலை பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்க. ஒருத்தன் தீர்க்க சஷ்குலி பக்ஷணம் அப்படின்னு பெயர். நீளமான ஒரு முறுக்கு சாட்டானாவன், சாப்பிடும்போது கடிக்கிறான். அப்போ அந்த முறுக்கை பார்க்க ஒரு எண்டு பார்க்குறான் இவன், இன்னொரு எண்டு வாய்க்குள்ளே இருக்குது, அதனுடைய டேஸ்ட் இருக்குது. அது கடிக்கும்போது அதனுடைய சப்தம் இருக்கோ இல்லையா, நல்லா கரகரான் இருக்குது, மொறுன்னு இருக்குது, இன்னும் சொல்கிறோமோ இல்லையோ. அப்போ அதனுடைய சப்தம், அதனுடைய தரிசனம், அதனுடைய டேஸ்ட்டு, அதனுடைய வாசனை, அப்புறம் தொகைந்திரியத்தினால அதனுடைய ஸ்பரிசம் எல்லாம் வருது. இந்த 5 வந்தாலுமே இது அட் ஏ டைம் வரலன்னு எழுதிக்காங்க. இது ஒரு சமயத்தில் கிடையாது. சரி, ஆனால் பகவானுக்கு யுகபத்து ஒரே சமயத்தில் எல்லாம் தெரியும், சர்வம் எல்லாம் தெரியும், ஏன்னா சர்வஜன் அப்படின்னு. அப்போ பகவானுடைய ஞானத்தில் இத்தனை இருக்கு. வேதத்தில் எஸ் சர்வஜ சர்வவித்து அப்படின்னு பரபிரம்மமானது சர்வஜம் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கோம் இல்லையோ, அதுக்கு ஒரு வியாக்கியானமாக இதை சாதிக்கிறார். என்ன நிருபாதிக சர்வஜன் சொல்கிறான் அந்த மாதிரி. அப்போ யோவேத்தி யுகவத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா தம் பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாயதத்துவம் பிரச்சக்ஷ்மஹே அப்படின்னு. இதில் சாஸ்திரம்னு சொன்னது தான் முக்கியமானது. அதாவது ஒரு சாஸ்திரம் நான் பண்ண போகிறேன்னு அர்த்தம். நான் ஒரு சாஸ்திரம் பண்ணுறேன். நியாய சாஸ்திரம் பண்ணது யார்? கௌதமர். நமக்கு தெரியும் இல்லையா? வியாக்கரண சாஸ்திரம்னு பாணினின்னு சொல்ல போகிறோம். நியாய சாஸ்திரம் கௌதம். மீமாம்சா சாஸ்திரம் பண்ணது யார்? ஜெய்மினி. அந்த மாதிரி நான் ஒரு சாஸ்திரம் பண்ணுறேன், ஆரம்பிக்கிறேங்கிறேன். நான் ஒரு சாஸ்திரம் ஆரம்பிக்கிறேன். சுவாமி தேசியன்னு அழகாக சொல்லியிருக்கேன். சாஸ்திரம்னா நீங்கள் தான் ஆரம்பிக்கணுமா, நாங்கள் ஆரம்பிக்கக்கூடாதா என்ன? ஏன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், சாஸ்திரம்னா அந்த காலத்தில் மகர்ஷிகள், கௌதமர்னா அவர் பிசியில் இருந்தவராக இருக்கும். அப்புறம் காணாதர்னா அவர் பிசியில் இருந்தவர். எல்லாம் எப்போ இருந்தவா, அவள் சாஸ்திரம் பண்ணலாம், நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கலாமா அப்படின்னா ஏன் என்ன தப்பு அப்படின்னு கேட்டுருக்கேன். ஞானம் இருக்கிற சாஸ்திரம் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நான் இப்போ பண்ண போகிறது ஒரு சாஸ்திரம், அதுவும் நியாய சாஸ்திரம் அப்படிங்கிற நியாயசாஸ்திரம். நியாய தத்துவம் பிரத்யக்ஷ்மஹே அப்படின்னு வருது. அது தேசிய அழகாக ஒரு இடத்துல சொல்கிற, இந்த நாதமுனிகள் பண்ண நியாய சாஸ்திரம் ஒரு சாஸ்திரம், அதுக்கு பிரகரண கிரந்தம் தான் சித்தித்திரயம் அப்படின்னு. ஒரு சாஸ்திரம்னா அதுக்கு பிரகரண கிரந்தம். பிரகரண கிரந்தம் ஒரு சாஸ்திரம்னா சூத்திரமாகவும் ஏதோ ஒன்று இருக்கும், அதுக்கு வியாக்கியானமாக பாஷ்யம், வார்த்திகம் இதெல்லாம் வரும். அது இல்லாமல் தனியாக இண்டிபெண்ட்டாக ஒன்று பண்ணால் அதுக்கு பிரகரண கிரந்தம் அப்படின்னு பெயர். அப்போ நாதமுனிகள் பண்ண நியாய சாஸ்திரம் இருக்கோ இல்லையோ, அது நியாய தத்துவம். அதுக்கு பிரகரண கிரந்தம் சித்தித்திரயம், அதுக்கு பிரகரண கிரந்தம் நியாய சித்தாந்தனம், அதுக்கு பிரகரண கிரந்தம் நியாய பரிசுத்தி, எல்லாம் அந்த சாஸ்திரத்துக்கு பிரகரண கிரந்தம்னு வச்சுக்கோங்க அப்படின்னு அழகாக சொல்கிறார். இன்னொரு கேள்வி கூட கேட்டார். இப்போ நியாய சாஸ்திரம்னு பண்ணுறாரு, இது சூத்திரமா பாஷ்யமா அப்படின்னு கேட்டார். இப்போ சுவாமி தேசிகன் சொல்கிறார், இதில் லட்சண வாக்கியம் எது இருக்கோ அதெல்லாம் சூத்திரம், அதுக்கு விவரணம் என்ன இருக்கோ அதெல்லாம் பாஷ்யம். அது சூத்திரம். லட்சண வாக்கியம் சுருக்கமாக இருக்க போகிறது. அப்போ சூத்திரத்துக்கு லட்சணம் அசந்திக்தம் சாரவத்து விஸ்வதோ முகம்னா சொல்கிறா இல்லையோ, அது சூத்திரம். அப்புறம் அதுக்கு வியாக்கியானமாக அவர் என்ன பண்ணுறாரோ, அதை விவரணமாக என்ன பண்ணுறாரோ அதெல்லாம் பாஷ்யம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னார். அப்போ அந்த ரீதியில் இது நியாயசாஸ்திரம். அப்புறம் நியாய தத்துவம். வேறு என்ன சொல்கிறாருன்னா, ஹரிம் பிரணம்யெல்லாம் முதலே பிரணம்யான்னு சொன்னாலே ஜீவாத்மா பரமாத்மா அந்த பேதங்கிறது தெரியுது.
அப்புறம் ஹரிம் சர்வஜம் பிரணம்யான்னு சொன்னபடினால சர்வஜனான பகவானுடைய அனுகிரகத்தால் இந்த கிரந்தம் வர்றபடினால இதில் எந்த தோஷமும் வராது அப்படிங்கிற அர்த்தத்தை வைக்கிறார். நியாய தத்துவம்னு சொல்கிறார். அதாவது நாதமுனியுடைய திருவுள்ளம் என்னன்னு கேட்டால், இதுதான் ஒரிஜினல் நியாயம், கௌதமர் பண்ணது ஒரிஜினல் நியாயம் கிடையாது. ஒரிஜினல்னா அது சரியான நியாயம் கிடையாது. கௌதமருக்கு முன்னாடியே நியாய சாஸ்திரம் அப்படின்னு இருந்திருக்கோம் இல்லையோ, நியாயசாஸ்திரம் முன்னாடியே உண்டு. வித்யாஸ்தானத்தில் நியாயசாஸ்திரம் இருக்குது, முன்னாடியே உண்டு. ஆனால் நியாயங்கிறது வேதாந்தத்துக்கு அனுகுணமாக இருக்கணும், வேதாந்தத்தோடு சேரணும். தர்க்கம் தானே, அதான் அது வேதாந்தத்தில் சேராமல் கௌரவம் பண்ணிட்டார். கௌதமர் பண்ண பெரிய காரியம் என்ன கேட்டான்னா, இந்த வேதாந்தத்தையும் நியாயத்தையும் பிரிச்சுட்டார். அவர் பிரிக்கக்கூடாது, ஆனால் அவர் பிரிச்சுட்டார். அவர் பிரிச்சுட்டார்னு நாதமுனிகள் தான் சொல்லியிருக்கார், சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். நான் இவா தான் சொல்லியிருக்காருன்னு பார்த்தேன். ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் லாஜிக்னு ஒரு புக்கு, எஸ்சி வித்யாபூஷன், அவர் அந்த விஷயத்தை அழகாக சொல்லியிருக்கார், ரொம்ப ஸ்பஷ்டமாக எழுதியிருக்கார். இந்த கௌதமர் பண்ண காரியம் என்ன கேட்டால், வேதாந்தத்திலேருந்து நியாயத்தை பிரித்தது அப்படின்னு. வேதாந்தமும் நியாயமும் கணவன் மனைவி போல இருந்தது. வேதாந்தம் தான் கணவன், நியாயம்தான் மனைவி அப்படின்னா கணவனோடு உத்து மனைவி அந்த ரீதியில் இருந்தார். ஆனால் இவர் பிரித்து தனியாக கொண்டு போயிருக்கார் கௌதமர். வேதாந்தத்துக்கு எதிராக கூட சில அபிப்பிராயம் வரும்படி கொண்டு போயிட்டார். அது அந்த தப்பு அவர் பண்ணார். ஆனால் இவர் சேர்த்து வைக்கிறார், ஆஞ்சநேயர் மாதிரி வச்சுக்கோங்க, திருவடி மாதிரி சேர்த்து வைக்கிறார். ராவணன் மாதிரி இல்லாமல் திருவடி மாதிரி இருக்கார். அது இப்போ இந்த நியாய தத்துவத்தை பற்றி பின்னாடி வர நிறைய பேர் கோட் பண்ணியிருக்கா. பிரதானமாக சுவாமி தேசிகன் சொன்னேன். அதுக்கு முன்னாடி யாமுனமுனி ஸ்ரீ ஆளவந்தார் சித்தி திரயத்தை, ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தில் வெள்ளம் 1-2 இடத்துல எடுத்திருக்கா. ஆனால் சுவாமி தேசிகன் நியாய சித்தாந்தனத்தில், நியாய பரிசுத்தியில், இன்னும் பல கிரந்தங்களில் பல வச்சனங்கள் அப்படியே எடுத்திருக்கா. அதனால் விசிஷ்டாத்வைத தரிசனம் பார்க்கும்போது நியாய தத்துவம் தான் நமக்கு அடிப்படை. அதை வச்சுட்டு தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் பண்ணதோ ஆளவந்தார் அருளி செய்தோ எல்லாமே அதை அடிப்படையாக வச்சுண்டு என்பதாக தெரிகிறது. அதனால் சுவாமி தேசிகன் சொல்கிறார், நாதோபஜம் பிரவருத்தம் அப்படின்னு. நம்ம தரிசனமே நாதமுனிகள் தான் ஆரம்பித்து வச்சது அப்படின்னு அழகாக சாதிப்பார். தரிசனம் கரிசனம் அகிலதம கரிசனம் தரிசனம் நகா அப்படின்னு தத்துவமுத்தாக்கலத்தில் கடைசியில் ஸ்லோகத்தில் வரும். நாதோபஜம் பிரவருத்தம் பகுபீருபச்சிதம் யாமுனீய பிரபுந்தை பிராத்தம் சம்யக்யதீந்திரை இதம் அகிலதம கரிசனம் தரிசனம் நகா. அடுத்தது நியாய பரிசுத்தியில் ஒரு ஸ்லோகம் பாருங்க. பகவன் நியாயம் நாதமுனிபி நியாய தத்துவ சமாஹ்வயா அவதீரிய ஆக்ஷபாதாதி யபந்தி நியாய பத்ததி அப்படின்னு. ஆக்ஷபாதருடைய, அதாவது கௌதமர் பண்ண நியாயசாஸ்திரம், அதை உதறி தள்ளிட்டு ஸ்ரீமன் நாதமுனிகள் இந்த நியாய தத்துவம் அப்படிங்கிறத அருளி செய்திருக்கார். பாருங்க, இதுதான் சாஸ்திரம் அப்படிங்கிறது. உக்தங்கழுவில் நாதமுனிபிகி வேதாந்த அனுகூலம் நியாயசாஸ்திரம் நியாய தத்வா விதானே என்ன அப்படின்னு சர்வார்த்த சித்தியில் நியாய தத்துவ சாஸ்திர பிரகரணம் ஹி ஆத்மசித்தி. நான் முதலே சொன்னேன் இல்லையா, ஆத்மசித்தி சித்தித்திரையெல்லாம் அதனுடைய பிரகரண கிரந்தம் அப்படின்னு. நியாய தத்துவத்தினுடைய பெயரை எங்கெங்கே எடுத்திருக்காருங்கிறதுக்காக அதுக்கு உதாரணமாக ஒரு 4 கிரந்தம் பல இடத்துல இருக்குது, 4 கிரந்தத்துலேருந்து எடுக்கணுங்கிறதுக்காக அப்படியே இங்கே எடுத்து சொல்லியிருக்கேன். முக்கியமான விஷயம் என்ன கேட்டோன்னா, அதுதான் அடிப்படை, அதை வச்சுட்டு தான் மேலே நம்ம தரிசனமே வந்திருக்கு அப்படின்னு. நாதமுனிகள் பற்றி சொல்லணும்னா இதில் ஒரு விஷயம் சொல்ல விட்டு வச்சு, கிரேட் ஆச்சாரியா வித் வாஸ்ட் டீப் நாலேஜ் அண்ட் டிவோஷன். அதாவது ஒரு சாஸ்திரம் பண்ணனா நானும் பண்ணுறேன் நேற்றுக்கு போட்டி பண்ணி அப்படிலாம் இல்லை. இவருக்கு இருக்கக்கூடிய ஞானம் பக்தி இது ரெண்டுமே அதை அளவிட முடியாதுங்கிறத மொத்த ஆச்சாரியன் சொல்லியிருக்கான். ஆளவந்தார் தஸ்மை நமோ மதுஜிதங்கிரி ஸ்லோகத்தில், நாதாயம் அந்த ஸ்லோகத்தில் சொல்லும்போது நாதமுனிகளுடைய ஞானம் கரதலா மலக்கம் போல தத்துவங்கள் சாஸ்திரங்கள் மொத்தத்தையும் கையில் வச்சுன்னு பார்க்குறா போல இருந்தார் அப்படின்னு. அது மாதிரி அபாரமான ஒரு பக்தி. ஆச்சாரியால் எல்லாருக்கும் ஞான பக்தியெல்லாம் சொல்கிறோம் இல்லையோ, இது எல்லாமே நாதமுனிகளுடைய ஞான பக்தியில் ஒரு ஏகதேசம் மாதிரி. சுவாமி தேசிகன் ரகசிய தேசார்த்த அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார் அப்படின்னு. ஒருத்தருக்கு ரொம்ப, அதாவது சரணாகதி பண்ணின அப்புறம் ஒருத்தர் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ரொம்ப ஞானம் வந்துருத்தணும், நிறைய ஞானம் வந்தால் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஒன்று நிறைய ஞானம் வந்துருத்தனா எந்த அளவு ஞானம் வந்தா, ஒரு அளவு வேணும் இல்லையோ அப்படின்னா, நாதமுனிகள் அளவு ஞானம் வந்துருத்துன்னு வச்சுக்கோம். ஒருத்தர் நாதமுனிகள் பகவானை நேரம் சாட்சாத்காரம் பண்ணுறார், புதுசாக ஒரு சாஸ்திரத்தை பண்ணுறார், உபநிஷத்து அடிப்படையில் அந்த அளவு ஒரு ஞானம் வந்துருத்தனா அப்போ எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா தேசியன் அழகாக ஒரு பதில் சொல்கிறார். அந்த அளவு ஞானமும் பக்தியும் வந்தாச்சுன்னா, நாதமுனிகள் அளவு ஞானமும் பக்தியும் வந்தாச்சுன்னா நாதமுனிகள் மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி நடந்துக்கணும்னா அவர் எப்படி நடந்துட்டாரோ அப்படி நடந்துக்கணும். அந்த மாதிரி இப்போ
சகல நாதமுனியுடைய கண்டுபிடிப்புகள்னு ஒன்று சொல்ல போகிறேன், இதிலே வரப்போகிறது. புதுசாக எப்படி கண்டுபிடிச்சு சாஸ்திர லோகத்துக்கு கொடுக்குறார் அவர்ன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அபாரமான ஒரு ஞானம், அபாரமான ஒரு யோகி அவர். சாதாரண மற்ற அந்த யுகாந்தரத்தில் இருந்த யோகிகள்லாம் அவள்லாம் மாதிரியான அவளுக்கு சமமான யோகி பகவான் கிருஷ்ணனை நேராக பார்த்தவர் யோகத்தில், அந்தளவு யோகி. அதனால தான் நாத முனிகள் அப்படின்னும் நாத யோகினும். அதனால் அப்படிப்பட்ட சீமன் நாத முனிகள் அருளி செய்ததுங்கிறது தான் இதில் விசேஷம் இங்கே. அப்போ இது ஒரு விஷயம். நாதமுனிகளுடைய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா, கண்டுபிடிப்புன்னு என்ன, உபநிஷத்தில் இருக்குது, புராணத்தில் இருக்குது, ஸ்மிருதிகளில் இருக்குது, அதுதான். ஆனால் தர்சன லோகத்தில் இதுக்கு முன்னாடி நமக்கே தெரியும், சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், இந்த மாதிரி பல தர்சனங்கள், பூர்வீமாம்சா தர்சனம், அதிலே எத்தனையோ பேதங்கள், பாட்டர், பிராபாகரர், இவா எல்லாம் தெரிவிக்காத விஷயங்களை எல்லாம் உபநிடத்தின் ஸ்மிருதியும் அடிப்படையாக வச்சுட்டு சுவாமி தேசிகன் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. அப்படி பார்த்தோன்னா ஒரு 6 விஷயம் அப்படின்னு எடுத்திருக்கேன். முதல்ல ஞானம் திரவியம் அப்படிங்கிறது நாதமுனிகளுடைய ஒரு அபாரமான ஒரு விஷயம். அது ஞானம்னா என்ன, நமக்கு ஞானம் வருதோ இல்லையோ, இது என்னது, இது அது எப்படி இருக்கும் ஞானம்னா? பௌத்த மதத்தில் என்ன சொல்கிறான்னா, ஞானம்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆகாரம் இருக்கணும், ஆகாரம் இல்லாமல் இருக்கும். ஆகாரம்னா அதுக்கு ஏதோ ஞானம்னா என்ன கேட்டால் பதில் சொல்லணும் இல்லையோ, ஞானம்னா என்ன, அது எப்படி இருக்கும்னு கேட்டால் பதில் சொல்லணும் இல்லையோ. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டால் யோசிக்கிறா, என்ன சொல்லலாம், ஏன் நமக்கு ஞானம் வருது, இது அவளுடைய பிரத்யட்சத்தில் சொல்லலாம். இவர் என்ன சொல்லிருக்கார், அவர் என்ன சொல்லிருக்காருன்னா பார்க்க வேண்டாம், நம்மளே கூட யோசிக்க, நமக்கு ஞானம் வருதோ இல்லையோ. நம்ம மரத்தை பார்க்குறோம், அயம் விரக்ஷா, இது மரம், மனுஷாரை பார்க்குறோம், இதோ இவர் ஒருத்தர் போகிற அப்படியே ஞானம் வருதோ, இது என்னது ஞானம் நமக்கு வருகிறது, அது என்னது? பௌத்தர் என்ன சொல்ற, யோகாச்சார மதம், அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு ஆகாரம் ஒன்று இருக்கணும், இல்லாட்டா நிராகாரஸ்ய பிரகாஷா யோகாத. எப்போ நமக்கு தெரியறதோ அப்போ அதுக்கு ஏதோ ஒரு ஆகாரம் இருக்கணும், அது என்னன்னு சொல்லணும். ஏன்னா அடியோடு இல்லாத வஸ்து நமக்கு தெரியாது, தட் இஸ் சம்திங், ஏதோ இருக்குது, இருந்தால் தான் நமக்கு தெரியும், இல்லாத ஒன்று நமக்கு தோணாது. அப்போ என்ன ஆகாரத்தில் இருக்குது, எப்படி இருக்குதுன்னு சொல்லணும். அப்போ பௌத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தா அவளுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அவன் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டான்னா, இப்போ நம்ம பார்க்குற ஆகாரங்கள்லாம் இருக்கோ இல்லையோ, இது எல்லாமே ஞானத்துடைய ஆகாரம் தான்ட்டான். இதில் வஸ்துன்னு எதுவுமே கிடையாது, ஞானம் மாத்திரம் சத்தியம், மற்றதெல்லாம் அசத்தியம் அப்படிங்கிறது இந்த அடிப்படையில் தான் வந்துடுது. ஏன்னு கேட்டான்னா, ஏதோ ஒரு ஆகாரம் ஒன்று சொல்லி ஆகணும் ஞானத்துக்கு. சொப்பனத்தில் நம்ம பார்க்குற ஆகாரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் ஞானத்தினுடைய ஆகாரம் தானே. சொப்னத்தில் கந்தர்வ நகரங்களும் அப்புறம் எத்தனையோ நதிகளும் மலைகளும் எல்லாம் பார்க்குறதெல்லாம் ஞானத்தினுடைய ஆகாரம் தானே. அந்த மாதிரி இதுவும் ஞானத்தினுடைய ஆகாரம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவள் பௌத்தாவுடைய ஒரு வாதம். இது பார்த்தா நன்னா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அத்வைத்திகளும் அதை எடுத்துருக்கேன், நாமளும் இப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். ஆனால் நையாயிக்கெல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டான்னா, அவள் பிரபஞ்சம் சத்தியம் சொல்கிறான். அப்போ அவன் ஞானம்னா என்ன கேட்டான்னா, அது ஒரு குணம், ஆத்மாவனுடைய ஒரு குணம் அப்படின்னு. குணம்னு வரும்போது என்ன கேட்டால், அதுக்கு தனியாக ஒரு ஆகாரம் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. சப்தம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆகாரம் சொல்ல போகிறோம்? அதுக்கப்புறம் கந்தாக அப்படின்னா கந்தத்துக்கு என்ன ஆகாரம் சொல்ல முடியுமா? நமக்கு வாசனை நல்லா தெரியுமோ இல்லையோ, அது திரவியம்னு வந்தால் அதுக்கு ஒரு ஆகாரம் சொல்லணும். குணம்னு வந்தால் அது ஒரு திரவியத்தில் இருக்கும், ஒரு இந்திரியத்தினாலே அறியப்படும், அவ்வளோதானே. அந்த மாதிரி கந்தக வாசனை, புஷ்பத்தினுடைய வாசனைன்னு எடுத்தோன்னா புஷ்பத்தில் இருக்குது, மூக்குனால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அதான் அந்த மாதிரி ஞானம்னா என்ன கேட்டால், அது ஆத்மாவில் இருக்குது, மனசுனால் நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஆகும். அதனால் இது ஒரு குணமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் நாதமுனிகள் ஞானம் திரவியம்னு ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டு வரார். இங்கே ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை அடிப்படையாக வச்சுன்னு கொண்டு வர, வேதத்துலேயும் இருக்குது, மூலையில் இருக்குது. இங்கே திரவியம்னா எந்த மாதிரி? திரவியம்னா பொதுவாக சாலிட் இல்லை லிக்விட், ஏதோ ஏர், ஏதோ ஒன்று சொல்ல முடியும், ஏதோ ஒரு ஃபார்ம். இது எந்த மாதிரி அப்படின்னா வெளிச்சம் மாதிரிங்க. இப்போ இந்த ரூமில் வெளிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெளிச்சம் மாதிரி. ஆத்மாங்கிறது தீபம் மாதிரி, ஞானங்கிறது அந்த தீபத்தினுடைய வெளிச்சம் போல அப்படின்னு கொண்டு வர்றார். அது வெளிச்சங்கிறது திவ்யம் தான். இப்போ வெளிச்சம் இருக்குது, இதை நம்ம தொட முடியாது, ஆனால் இருக்குது, நல்லா தெரியும். அப்போ வெளிச்சத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? முதல்ல வெளிச்சம்னா என்ன? குழந்தைகள் வச்சுப்போமே, குழந்தைகள் முதல்ல வெளிச்சத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, ஒரு ஜன்னல் வழியாக வெளிச்சம் வரும்போது வேணால் இது வெளிச்சம் தெரியும். அது இல்லாமல் ஜன்னல்லாம் இல்லை, இப்போ இந்த ரூம்குள்ளேயே இருக்குன்னு வச்சுப்போமே, இப்போ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னா வெளிச்சம்னா குழந்தைகள் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டான்னா, மற்ற வஸ்துகளை நமக்கு தெரியப்படுத்தி தானும் தானாக தெரியும் அப்படின்னு தான் வெளிச்சம் இல்லையா? பிற வஸ்துகளே நமக்கு தெரியப்படுத்தும், அது இருந்தால் மற்ற வஸ்துவை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அதே சமயம் அது இருக்குங்கிறதும் நமக்கு தெரியும். இதுதானே வெளிச்சம். அப்போ பரப்பிரகாசகமாக இருக்கும், ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும். அதுதான் ஞானம். ஞானமும் அப்படி தான் இருக்குது. ஞானம் இருக்கிறது தான் கடம் படம் இந்த வஸ்துக்கள்லாம் நமக்கு தெரிஞ்சதாக ஆறுது. அதே சமயம் ஞானம் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது தானாக தெரியும் நமக்கு. ஏன்னா நம்ம ஒரு மரத்தை பார்த்தோன்னா அங்கே மரம் இருக்குது அப்படின்னா மரம் இருக்குன்னு எனக்கு ஞானம் வந்திருக்கு. அப்புறம் எனக்கு ஞானம் வந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க முடியாது. ஞானம் வந்திருக்குன்னாலே தெரியும் தான் அர்த்தம். எனக்கு ஞானம் வந்திருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால அது ஸ்வயம் பிரகாசம். அப்போது வெளிச்சம் மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஆத்மாங்கிறது தீபம் மாதிரி வச்சுக்கோங்க, இது வெளிச்சம் மாதிரி. அப்போ தீபத்திலேருந்து வெளிச்சம் வரா மாதிரியாக ஆத்மாலேருந்து இந்த ஞானம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆத்மாவையே சேர்ந்திருக்கும், அச்சேதனத்தில் இருக்காது. அதுக்காக சொல்லிட்டு ஞானம் திரவியம் அப்படின்னு ஒன்று அழகாக கொண்டு வர, வெளிச்சம் மாதிரியே எல்லாம் ஒட்டி போடுது அதில். ஏன்னு கேட்டான்னா ஞானத்துக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு சாதிருஷ்யம் உபநிடத்தெல்லாம் பிரசித்தம் நமக்கு இருக்குது. தமசோமா ஜோதிர்கமய இந்த மாதிரிலாம் எத்தனையோ மந்திரங்கள்லாம் இருக்குது. ஞானம்னாலே வெளிச்சம், அஜ்ஞானம்னாலே இருட்டு. இதை போல ஒரு உதாரணம் யாராலையும் கொடுக்க முடியாது. ஞானத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் இருட்டு வெளிச்சம் போல ஒரு உதாரணம் என்னாலும் கொடுக்க முடியாது. ஏன்னா உபநிடத்தும் அதை ஸ்பஷ்டமாக அழகாக கொடுத்துருக்கு. அப்போ அந்த வெளிச்சங்கிற ஞானம், வெளிச்சம் எப்படிங்கிற வெளிச்சம் திடீர்னு சுருங்கும். நமக்கே தெரியும். ஒரு தடை போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை தாண்டி வெளிச்சங்கிறது போக முடியாது. அப்போது வெளிச்சங்கிறது அது வெளியில் வரத்துக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறோம். வெளிச்சம் வெளியில் வரணும்னா ஜன்னலை திறக்கணும், அது வெளியில் வரும். இல்லாட்டா அது சுருங்கும். சங்கோச்சம், விகாசங்கள், பிரதிபந்தகங்கள் உண்டோ, இது எல்லாம் ஞானத்துக்கும் உண்டு. ஏன்னா கண் வழியாக தான் வெளியில் வரணும். கண்ணால் பார்க்குறோன்னா கண் வழியாக வெளியில் வரணும் அந்த ஞானங்கிறது. இல்லை மூக்கு வழியாக இந்திரியம் வழியாக, அது இந்திரியத்வாரா பிரசரா அப்படின்னு சாதிப்பார். இந்திரியத்வாரா பிரசரம் உபேட்சிய சங்கோச்ச விகாச விபதேசா அப்படின்னு வரும். அப்போ சுருங்கும். பகவான் ஈஸ்வரன் பெருமாள் நாராயணன் அவருடைய ஞானங்கிறது இருக்கோ, அது சூரியனுடைய வெளிச்சம் மாதிரி. உதாரணத்தை சொல்கிறேன், சூரிய வெளிச்சம் எல்லா இடத்துலையும் படுறது, அந்த மாதிரி அவருடைய ஞானம் எல்லா இடத்துலையும் பட்டுருந்தது. அப்படி வெளிச்சத்துக்கு என்னென்ன இருக்கோ, இந்த வெளிச்சத்தினால அது தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், இந்த வெளிச்சம் அதில் சம்மந்தப்படுறதுன்னு அர்த்தம், சம்யோகம். அதே மாதிரி தான் ஞானம். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். அடுத்து 2வது விஷயம் ஸ்மிருதி ஞானம் பிரமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நமக்கு வரக்கூடிய ஸ்மரணம் இருக்கோ இல்லையோ, இது பிரமாவா, இது சரியா இல்லை பிரமமா அப்படிங்கிறலாம் கேள்வி வரைச்சா அதுவும் பல பேர் பல விதமாக சொல்லியிருக்கான். ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க கேட்டால், இந்த ஸ்மிருதியில் போய் பிரமா அப்புறமாலாம் விபாகம் பண்ண வேண்டாம். ஏன்னா ஸ்மிருதிங்கிறது அனுபவத்தை அடிப்படையாக வச்சுட்டு தானே வருது. நல்ல அனுபவமாக இருந்தால் ஸ்மிருதியை நல்லா இருக்க போகிறது, அனுபவம் கரெக்டாக இருந்தால் அதுவும் கரெக்டாக இருக்கும், அனுபவம் தப்பாக இருந்தால் இதுவும் தப்பாக இருக்க போகிறது. அதனால் இதில் போய் பிரமா பிரமஹா விபாகங்கள்லாம் கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் நாதமுனிகள் என்ன சொல்கிறார், ஸ்மிருதி ஞானம் பிரமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது சரியான ஞானம் தான். அவர் சொல்கிறார், பிரமாங்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அவர் என்ன சொல்கிறார், யதார்த்தம் அயதார்த்தம்னு 2 வித்தியாசம் உண்டு. ஆனால் பிரமா அப்புறமாங்கிற வித்தியாசம் கிடையாது ஸ்மிருதியில் அப்படிங்கிற. நான் அடுத்தது போகிறேன். முக்கியமானது இது சர்வம் ஞானம் யதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டோம். இதுவும் ரொம்ப அனுபவத்தினுடைய அடிப்படையில் ஸ்ரீமன் நாதமுனிகள் சாதிச்சிருக்கார். இது யதார்த்தம் சர்வ விஜானம் இது வேதவிதா மதம்னு ஆரம்பித்து ஸ்ரீபாஷ்யத்தில் பாஷ்யகர் சாதிக்க நமக்கு வரக்கூடிய எல்லா ஞானமுமே சரியான ஞானம் தான், தப்பான ஞானமே கிடையாது. ஏன்னு கேட்டான்னா, இப்போ மற்ற மதங்களில் நியாய மதத்திலையோ இல்லை அத்வைத வேதாந்தத்திலையோ இல்லை ஒரு கியாதிவாதம்னு ஒன்று இருக்குது, போட்டு மண்டை பிச்சுக்கிறான் அவள். நமக்கு தப்பான ஒரு ஞானம் வருது. உதாரணமாக என்ன சொல்கிறான், ரஜ்ஜு சர்ப்பம் வச்சுக்கோங்களேன். ஒரு கயிறை பார்க்கும்போது இது சர்ப்பம் அப்படின்னு ஞானம் வரும். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் இது பிரத்யக்ஷ ஞானம். இது கண்ணால் நேராக பார்த்து வரக்கூடிய ஒரு ஞானம். அது பிரத்யக்ஷ ஞானம் வரணும்னா இந்திரியத்துக்கும் அந்த வஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்கணும், அப்போ தான் வரும். கண்ணால் பார்க்கணும், அப்போ அந்த வஸ்து அங்கே இருக்கணும், இருந்தால் தான் அந்த ஞானம் வரும். அப்போ ஆக்சுவலி அங்கே சர்ப்பம் இல்லை, இல்லாதப்போ சர்ப்ப ஞானம் எப்படி வந்தது? எனக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்கவங்கன்னா யார் இருக்காளோ அவளோட பிரத்யக்ஷ ஞானம் யார் இருக்காளோ எப்படி இருக்கோ அந்த வஸ்து ஞானம் வரும். அங்கே ஆக்சுவலி சர்ப்பம் இல்லை, இல்லாதப்போ சர்ப்ப ஞானம் எப்படி வந்தது, பிரத்யக்ஷமாக எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை. இதுக்கு தான் கியாதிவாதம்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்கான். என்ன முக்கியமான விஷயம் என்ன கேட்டான்னா, நாம் அந்த வஸ்துவை பார்க்குறோம், அந்த சர்ப்பத்தை ஸ்மரணம் பண்ணுறோம். அது அந்த இடத்துல சர்ப்பம் கிடையாது. ஆனால் இதை பார்த்த உடனேயே நம்ம என்றைக்கோ எங்கேயோ பார்த்த சர்ப்பத்துக்கு உனக்கு ஒரு நினைவு வருது, நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நிறைய பேர் சொல்லியிருக்கான். அதனால தான் கடைசியில் கிட்ட போய் பார்த்தப்பறம், ஓ இது கயரா, நான் பாம்புன்னு நினச்சேன்னுவான். இவன் பாம்புங்கிறது இவன் பார்க்கல, இவனுடைய நினைவு அது.
ஆனால் அத்வைத்தத்தில் என்ன பண்ணிட்டா உண்மையாகவே அங்கே ஒரு பாம்பு இருக்குது. அது பிராத்திபாசிகர் அனிர்வச்சனீய ரஜதம் அப்படின்னு சொல்லி, அது சத்து அசத்துன்னு எதுவும் சொல்ல முடியாமல் அது ரஜதம்னும் ஒரு சர்ப்பமும் ஒன்று இருக்குது. ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறான். இப்போ நமக்கு வேண்டியது சிவன் நாதமுனிகள் என்ன சாதிக்கிறான்னா அங்கே இருக்குங்கிறது. அத்வைதிகள் சொல்கிற மாதிரி பொய்யா இல்லை, மெய்யாவே இருக்குது அப்படிங்கிற உதாரணம். சுத்தி ரஜத ஸ்தலம் அது எடுக்கும்போது சிப்பி வெள்ளியாக தெரிகிறது அப்படின்னா அப்போ வெள்ளியினுடைய அம்சங்கள் அங்கே இருக்குது. வேதத்தில் பஞ்சீகரண பிரக்கிரியா அதில் எல்லா வஸ்துவுமே எல்லாமே கலந்துருக்கு. பிருத்திவியில் ஜலம் தேஜஸ் எல்லாம் கலந்துருக்கு. தேஜஸ்ட்டை பார்த்தோம்னா அதில் பிருத்திவி ஜலம் எல்லாம் கலந்துருக்கு. கலக்காததே எதுவுமே கிடையாது. மொத்தமே உலகத்தில் எல்லா பொருளும் கலப்பட பொருள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கலப்படம் இல்லாத எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்பஷ்டமாக நமக்கு இப்போ நம்ம பார்க்குற பிருத்திவி ஜலம் தேஜஸ்லாம் இருக்கும் இல்லையோ, இது எல்லாமே ஒரிஜினல் பஞ்சபூதம் கிடையாது. பஞ்சபூதத்திலேருந்து கலந்து அதுக்கப்புறம் அந்த பௌத்திகம் அதிலிருந்து கலந்து மேற்கொண்டு வர்றது தான் இப்போ நமக்கு எல்லாமே. அதனால தான் பார்த்தா மேகத்திலேருந்து மின்னல் வரும், எல்லாம் வருமோ இல்லையோ, இதுக்கெல்லாம் காரணம் அதுதான். ஏன்னா உள்ளுக்குள்ள தேஜஸ் அம்சம் இருக்குது. அது இல்லாமல் கலப்படம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதனால் சிப்பின்னு சொல்லச்சியும் வெள்ளின்னு சொல்லச்சியும் அந்த வெள்ளிக்கும் சிப்பிக்கும் சமமான சில அம்சங்கள் சிப்பிலையும் இருக்குது, வெள்ளிலையும் இருக்குது. அதனால் நமக்கு என்ன ஆகும் கேட்டால், நம்ம தோஷ விஷயத்தினால நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறோம். சாயங்காலம் ஒரு 6 மணி காலம் பீச்சில், மெரினா பீச்சில் அப்போ பார்க்குறோம் ஒடியில் பல ஏதோ ஒன்று இருக்குதுன்னு கேட்டால், நம்ம தோஷ விஷயத்தினால அந்த வெள்ளியினுடைய அம்சங்கள் குறைவு, சுக்தியினுடைய அம்சங்கள் நிறையா. அந்த நிறையா இருக்கிற அம்சம் தெரியாமல் குறைவாக இருக்கிற அம்சம் நமக்கு தெரிய வந்துடுது. அப்போ ஏதோ பலன்னு இருக்காது. நமக்கு அந்த வெள்ளியினுடைய அம்சம் இருக்கிற அம்சம் தான் தெரியுது, இல்லாதது தெரியாது. அதனால் சர்வம் ஞானம் யதார்த்தம், எல்லாமே இருக்கிறது தான் தெரியும் மொத்தமுமே அப்படிங்கிறது. இது சாதாரண சித்தம். இவர் கண்டுபிடிப்பெல்லாம் சொல்லுவேன். ஏன்னா யதார்த்தம் சர்வவிஜானம் இது வேத விதாமதங்கிற வேதத்தை அடிப்படையாக வச்சுட்டு வரக்கூடியது. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இது எப்படி மீமாம்சக்காலெலாம் கூட இது ஒத்துன்றிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பிரதிநிதி நியாயம் இதெல்லாம் நிறையா சொல்லியிருக்கா. மீமாம்சையில் இது இல்லாட்டா கர்ப்பம் இல்லாட்டா நாணல் எடுத்துக்கணும், சோமம் இல்லாட்டா பூத்திகம் எடுத்துக்கணும்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் இதனுடைய அம்சங்கள்லாம் அது இதில் இருக்குங்கிற அர்த்தத்தில் வச்சுட்டு தான் வருது மொத்தமுமே. எப்போ பிரதிநிதின்னு ஒன்று வந்ததோ அப்போ அவருடைய அம்சம் அதில் இருக்குது என்பதாக அர்த்தம். அப்போ எல்லா ஞானமே யதார்த்த ஞானம் தான். நான் ஒரு நல்ல உதாரணம் ஒன்று சொல்கிறேன், எல்லாருக்கும் புரியும்படியாக. எல்லாரும் பார்த்துருக்கலாம். காணல் நீர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. நம்ம ரோட்டில் போகும்போது தூரத்தில் ஜலம் தெரியும். அதுக்கு காரணம் என்ன? ஜலம் கிடையாது, நல்லா தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் வெயிலில் ஜலத்தினுடைய அம்சமும் இருக்குது. இல்லாட்ட தெரிய முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது ஒரு தேஜஸ் போய் ஜலமாக தெரிய முடியுமா? அதாவது சுத்தி ரஜித்தம்னா பரவாயில்ல, 2 பலன்னு இருக்கு. கயிறு பாம்புனா பரவாயில்ல, 2 வளைஞ்சிருக்கு. ஜலம் எங்கே, தேஜஸ் எங்கே? இப்போ ஒரு தேஜஸில் போய் ஜலத்தினுடைய அம்சம் எப்படி தெரிய வரும் அப்படின்னா, அந்த தேஜஸில் ஜலாம்சம் கலந்துருக்கு. அந்த கலந்திருக்கிற ஜலாம்சம் தான் நமக்கு தெரியுது. கலந்திருக்கிற ஜலாம்சம் தான் நமக்கு தெரியும். பிரமம் இல்லை அது. ஏன் பிரமம் இல்லைங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். ரொம்ப தூரத்தில் 1 கிலோமீட்டர் தள்ளி பார்க்கும்போது அங்கே காணல் நீர் தெரியுது இல்லையா, கொடியில். அது பக்கத்தில் ஒரு பஸ்ஸு போகுது. அந்த பஸ்ஸுடைய பிரதிபலிப்பு அதில் தெரியுது. அந்த காணல் நீரில் ஜலமாக தெரியுது, வேணால் பொய்யா இருக்கலாம். பிரதிபலிப்பு எப்படி தெரியும்? பிரதிபிம்பம் தெரியும். நான் பார்த்துருக்கேன். பக்கத்தில் ஏதாவது வஸ்து இருந்தால் அதனுடைய பிரதிபிம்பம் அந்த ஜலத்தில் தெரியும். அது எப்படி தெரிய முடியும்? அது ஜலம் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். அதனால் சொப்பன ஞானம் உட்பட எல்லாமே யதார்த்தம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஜீவாத்மா அணுபரிமாணம் முடிக்க போகிற அடியன் சமயம் ஆயிடுத்து நினைக்கிறேன். ரொம்ப சமயம் எடுக்கக்கூடாது, முடிச்சு. ஜீவாத்மா எந்த அளவு இருக்கான் அப்படிங்கிறதையும் பல பேர் பல விதமாக சொல்லியிருக்கா. எனக்கு தெரிஞ்ச அணு ஏஷோனூர் ஆத்மா சேதசாவே திவ்யெல்லாம் உபநிடத்தில் இருக்குது. வேதத்திலே சொல்லியிருந்தா கூட அணுங்கிறத அவ்வளோ சிரத்திக்கலை, அந்த பாயிண்ட்டை பெருசாக எடுத்துக்கலை அவன். ஆனால் ஜீவாத்மா உள்ளுக்குள்ள சூக்ஷ்மமாக ரொம்ப சின்னவனாக, அணுன்னா கண்ணுக்கு தெரியாத அளவுன்னு அர்த்தம், அந்த அளவு ஜீவாத்மா உள்ளுக்குள்ள ஹிருதயத்தில் இருக்கான் அப்படின்னு சாதிக்கிற. சரி, வேதத்தில் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜீவாத்மாவில் 2 தான் இருக்குது. ஒன்று அணுன்னு சொல்லணும், இல்லை விபுன்னு சொல்லணும். இந்த 2 தவிர நடுவாக சொல்ல முடியாது. நடுவாக சொன்னால் அப்போ சரீரம் போச்சு ஜீவாத்மாவும் போய்டுன்னு ஆகிடும். அதனால் அழியாமல் இருக்கணும் முடியும். அப்போ விபுன்னு சொல்லணும். இப்போ ஏன் ஜீவாத்மாவை போய் என்னுடைய ஜீவாத்மா அங்கேயும் இருக்குது, அந்தனுடைய ஜீவாத்மா இங்கேயும் இருக்குதுன்னு விபுன்னு தான்
இப்போ வந்து நியாய மதத்தில், சாங்கிய மதத்தில், அத்வைத வேதாந்தத்தில் எல்லாருமே விபூதம்னு சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ சமப்பட்டு விபுன்னு சொல்கிறோம்? அவாளுக்கு ஒரு ஜீவாத்மா, அவரவர் தானே ஜீவாத்மா, அது அந்தந்த சரீரத்துக்குள்ளே இருக்குது, இருந்தால் இருந்துட்டு ஓட்டவே. என்ன கஷ்டம்? ஏன் இப்படி சமப்பட்டு விபுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அவளுடைய பிரச்சனை என்ன கேட்டான்னா, நம்ம சரீரத்தில் முழுக்க தலையிலேருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் ஒருத்தருக்கு ஞானம் நன்னா வரணும். சுகம், ஞானம்னா என்ன? சுகதுக்க அனுபவம் வரணும். பாதேமே வேதனா சிரசிமே சுகம் அப்படின்னு வானம். காலில் வேதனா, தலையில் சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேடிக்கையாக ஒரு வச்சனம் எடுத்திருக்கேன். நான் சொல்ல சிரசிமே வேதனா பாதேமே சுகம்னு என்ன யாங்க செமினார் கேட்குற வழக்கு இல்லை, அதுக்கு வேடிக்கையாக சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போது ஒரே சமயத்தில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வரணும்னா ஜீவாத்மா ஒரு இடத்துல இருந்திருந்தால் சரீரத்துக்கு உள்ளுக்குள்ளே மொத்தமாக இருக்கக்கூடிய சுகதுக்க அனுபவங்களை ஒரு இடத்துல இருக்கிற ஜீவாத்மா எப்படி அனுபவிக்க முடியும்? அனுபவிக்க முடியாது இல்லையா? அப்போ பாதத்தில் அனுபவிக்கணும்னா ஜீவாத்மா பாதத்துக்கு போகணும், சிரஸில் அனுபவிக்கணும்னா சிரஸுக்கு போகணும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொன்று என்ன கேட்டான்னா, இந்த ஜீவாத்மா அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் வெளியில் இருக்கும். அந்த கடையில் போய் அங்கே போய் நான் கடையில் ஏதோ ஒன்று வாங்கி அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதனால எனக்கு வயத்தில் கேடு வந்து அவஸ்தப்படணும் இவ்வளோலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் அங்கே போய் என்னுடைய பாபத்தினுடைய பலனாகவோ புண்ணியத்தினுடைய பலனாகவோ அது வந்திருக்கு, அந்த பலம் வந்திருக்குன்னு அந்த அளவு கொண்டு போகணும். இதெல்லாம் பிரச்சனை வச்சு விபூன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நான் நாதமுனிகள் ரொம்ப சிம்பிளாக ஒரு சமாதானம் ஒன்று சொல்லியிருக்கேன். ஜீவாத்மா உள்ளே இருக்குது, சின்னதாக இருக்குது. அந்த ஜீவாத்மாவுடைய ஞானம் இருக்கும் இல்லையோ, அது வெளிச்சம் தானே, அது எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது, சரீரம் மொத்தமும் பரவி இருக்குது. அதனால் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது. அந்த ஞானம் மாதிரி, ஞானம் திரவியம் தீப சமம் சொன்னார் இல்லையோ, அதை வச்சுட்டு அழகாக ஒரு சமாதானம் சொல்லிட்டார். ஒரு தீபம் ஒரு இடத்துல இருந்தால் அதனுடைய வெளிச்சம் ரூம் முழுக்க போகிறது இல்லையோ, அது மாதிரி ஆத்மா உள்ளுக்குள்ளே இருந்தால் கூட அதனுடைய ஞானங்கிறது சரீரம் மொத்தமும் பரவிக்கும். தர்மபூத ஞானம் அப்படின்னு சொல்லுவான். அதை நான் ஏன் இத்தனை நாள் இதை சொல்லணும்னா, தர்மபூத ஞானம் சொன்னால் சில பேர் எழுந்து போயிடுறான், அவனுக்கு ரொம்ப அலர்ஜி அப்படின்னு. அது இன்னும் தர்மபூத ஞானம்னா ஏதோ கஷ்டப்பட்டு ஒன்று சொல்கிற மாதிரி. தர்மபூத, ஏன்னா நம்ம இதில் அழகாக பேர் வச்சுருக்கா, தர்மபூத ஞானம் அப்படின்னு பேர் வச்சுருக்கா. இது புரிஞ்சுக்கிறது, தேவை புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நமக்கு வர ஞானம் தான். நமக்கு எல்லாருக்கும் ஞானம் வருது. இந்த ஞானத்துக்கு நான் பார்க்கிறேன், கேட்கிறேன், இதுக்கு தான் தர்மபூத ஞானம் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டான்னா, இந்த ஆத்மாவுக்கு தான் அந்த ஞானம் வருது. அந்த ஆத்மாவும் ஒரு ஞானம். அதனால் அதை பிரித்து காமிக்கிறதுக்காக அதுக்கு தர்மபூத ஞானம் பேர் வச்சுருக்கேன். எப்படியானா தீபம் வெளிச்சம் பிரபா, இதுதான் உதாரணம். ஆத்மா தீபம் மாதிரி, தீபமும் ஒரு தேஜஸ் தான், வெளிச்சமும் ஒரு தேஜஸ் தான். அந்த மாதிரி ஆத்மாங்கிறது தர்மி ஞானம் பேர், அது தர்மபூத ஞானம் பேர். அந்த மாதிரி ஜீவகா அணுபரிமாணா. அப்போ ஜீவாத்மாவுடைய ஒரு புண்ணிய வசத்தினால இன்னொரு இடத்துல ஒரு வஸ்து உண்டாகிறது இல்லையா? அதெல்லாம் புண்ணியம் இருந்தால், புண்ணியங்கிறது பகவானுடைய சங்கல்பம் தானே. நம்மை பொறுத்தவரை இவனுடைய புண்ணியத்துக்கு பலனாக அங்கே இது பிறக்கட்டும்னு பகவான் சொல்கிறான், அவ்வளோதானே. ஆக இந்த மாதிரி இது வேற ஒரு செமினார் இருக்கும். இதை வச்சுட்டு ஞானத்தினுடைய லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கார். ஞானம் ரொம்ப வேகமாக போகும், ஞானம் ரொம்ப சூக்ஷமாக இருக்கும். ஏன்னா வேகமாக வெளிச்சம் எவ்வளோ வேகமாக போகும், நமக்கு லைட்டு ஸ்பீடு திருமொழியும் லைட்டு ஸ்பீடு துல்லியம் தான் ஞானத்தினுடைய வேகம் வருதும், அதி வேகமாக போகும். எல்லாமே அது மாதிரி தான் அப்படின்னு அதை வச்சுட்டு சில விஷயங்கள், ஞானத்தை பற்றியான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார் இங்கே. என் நாதமுனி மிஸ்ராத்யேகி யதார்த்த கியாதி சாதனம் தல் லோகபுத்தியனாரோகாத் வைபவம் கேச்சு தூசிரே அப்படின்னு ஒரு விஷயம் நியாய பரிசுத்தியில் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். நாதமுனிகள் யதார்த்த கியாதி சொல்லிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? எல்லா ஞானமும் யதார்த்தம் தான், எல்லாமும் எல்லாத்துலேயும் கலந்துருக்கு. இது சுதப்பிரகாசியில் பாவப்பிரகாசியில் நிறைய நிரூபணம் பண்ணியிருக்கான். இதை நாதமுனிகளுடைய வைபவம்னு சில பேர் சொன்னாலாம். வைபவம்னா அவருடைய சக்தினாலே அவர் என்ன வேணா, விபுத்துவம், பிரபுத்துவம், சாமர்த்தியம் நாதமுனிகளுக்கு சொல்ல முடியும். நாதமுனிகள் என்ன பண்ணான்னு கேட்டால், அத்வைதிகள் பொய்யான இடத்துலையும் பொய்யான ஒரு ரஜதம் இருக்கு, இல்லை பாம்புனா பாம்பு இருக்கு அப்படிங்கிறான். இது யாருமே சொல்லலை, அதாவது இப்படிதான் சொல்லி ஆகணும் அப்படின்னு மற்ற பேர் எல்லாரையும் கண்டிச்சுட்டு பொய்யான ஒன்று இருக்குங்கிற. மற்ற பேர்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாதுன்றா. சுக்தி ஒன்று தான் இருக்குது, அடிப்படையான வஸ்து மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. அப்போ நாதமுனிகள் சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே வரேன், ஒன்று இருக்குது ஆனால் அது பொய்யா இல்லை சத்தியமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அது என்ன உங்களால் பொய்யா இருக்குன்னு சொல்ல முடியும்னா சத்தியமாக இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு தன்னுடைய வைபவத்தை காண்பிப்பதற்காக நாதமுனிகள் சொன்னார்னு சில பேர் சொல்கிறா. தேசிகன் சொல்கிறார் அப்படி கிடையாது. இது லோகபுத்தியனாரோகா. ஏன் இப்படி சொல்கிறான்னு கேட்டான்னா,
நாதமுனிகள் வேதத்தை அடிப்படையை வச்சுன்னு சாதிச்சிருக்காரு இல்லையா, பஞ்சீகரணத்தை வச்சுன்னு அடிப்படை வச்சுன்னு சாதிச்சிருக்காரு. அதனால் வைபவத்தினால சொல்லலை, இது வேத வித்துகளுடைய மதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது லோகத்தில் இருக்கவன்ட்டு போய் எல்லா ஜானும் யதார்த்தம் தான்ப்பா, எல்லாத்திலையும் பஞ்சீகரணம் நடந்திருக்குன்னு சொன்னால் யாராவது கேட்பானா? முதல்ல சிருஷ்டியில் நடந்தது, பஞ்சீகரணம் நடந்ததுன்னா அதனால் லௌகிகாலுக்கு புரியாது. அதனால் அவளுக்கிட்ட அப்படி வச்சுக்கோங்க. ஆனால் சாஸ்திர ரீதியில் நம்மளை மாதிரி வைஷ்ணவ டிபார்ட்மெண்ட்டு, விசிட்டாத்வைத டிபார்ட்மெண்ட் எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. வெளியில் வேணால் அப்படி சொல்லிக்கலாம். அது இந்த மாதிரியாக அனுமான விஷயத்திலையும் இந்த மாதிரி பல விஷயங்களை ஸ்ரீமன் நாதமுனிகள் சாதிச்சிருக்கார். இந்த நியாய தத்துவங்கிற இந்த கிரந்தம் இது இப்போ நான் நிறையா கொண்டு வரல, கிட்டத்தட்ட ஒரு 30 இடத்துல இதை கிடைக்கிறதுக்கு நான் டிபார்ட்மெண்ட் போனோம். அப்புறம் 40 இடத்துல கிட்டத்தட்ட 46, 38 இடத்துல நாதமுனிகளுடைய சுற்றி கீழே அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் வியாக்கியானம், பின்னாடி தமிழில் வியாக்கியானம். இதோடு கூட இந்திரியங்களை பற்றிலாம் நிறையா சொல்லியிருக்கார். அதாவது அவரை போட்டு நாதமுனி என்ன சாதிக்கிறான்னு கேட்டால், இந்த கரணபாதத்தில் இந்திரியங்களை பற்றி சொல்லச்சா எல்லாருக்கும் இந்திரியங்கள் நிறையா இருக்குது. இப்போது பாம்புக்கு காது கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாரு இல்லையோ. அப்போ நாதமுனிகள் சொல்கிற பாம்புக்கு காது கிடையாது, எல்லாருக்கும் இந்திரியம் உண்டு. காது கிடையாதுன்னா இந்த மாதிரி காது கிடையாதுன்னு அர்த்தம். இது இந்திரியம் இல்லையே. முதல்ல இது கண்ணு கிடையாது, இது இந்திரியம் கிடையாது. தர்க்கசங்கத்தில் அடிப்படை பாதமே இதுதான். திருவிதம் சரீர இந்திரிய விஷயம் வேதாது. சரீரம் வேறு, இந்திரியம் வேறு. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சரீரத்தில் பார்க்குறதெல்லாம் இந்திரியம் கிடையாது, அது வேற. ஏன்னு கேட்டான்னா கண்ணு பார்க்க இது கேமரா மாதிரி. இது கண்ணுங்கிறது கேமரா மாதிரி எடுத்து அப்படியே உள்ளே போட்டுக்கும். ஆனால் கேமராவுக்கு ஞானம் வருமா? வராது. கண்ணு ஞானத்தை உண்டாக்கும். ஆத்மாவுக்கு ஞானத்தை உண்டாக்குற ஒரு அம்சம் ஒன்று கண்ணில் உண்டு, அது அந்த இந்திரியத்துக்கு உண்டு. அது நாம் பார்க்குற இந்த பௌத்திகமான கண்ணுக்கு அது கிடையாது. ஒரு இந்திரியம்னு ஒரு அம்சம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அது சிருஷ்டியில் வரக்கூடிய ஒரு அம்சம். அது ஞானத்தை உண்டாக்கும். அந்த மாதிரி இது ஆண்டனா மாதிரி காதுங்கிறது ரிசீவ் பண்ணும். ஆனால் ஆண்டனா ஞானத்தை உண்டாக்கணும். ஆனால் இது ஞானத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு இந்திரியம் ஒன்று. நாதமுனிகள் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா பாம்புக்கு கூட கண்ணு கிடையாது, காது கிடையாதுன்னு சொல்லாதுங்க. இந்திரியங்கள் உண்டு. ஆனால் அதனுடைய சக்தி சில சமயம் அது ஒரே இடத்துல இருக்கும். ஒரே இடத்துல நமக்கு கண் ஒரு இடத்துல, காது ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் ஒரே இடத்துலையே கண்ணு காது ரெண்டும் இருக்கும். பாம்புனுடைய காது தரையோடு ஒட்டி வந்தால் தான் கேட்கும், இல்லாட்டா அதுக்கு கேட்காது. அதனால் அதனுடைய சக்தி அப்படி. இந்த மாதிரி பார்த்தா இந்திரியங்களை நிறைய சொல்லியிருக்கேன். கரணபாதத்தில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதனால் சமயம் இல்லாத விடனால அடைய முடிச்சுக்கிறேன். தன்யவாதங்கள்.